மகா பெரியவா சரணம். இன்று மார்கழி 6ஆம் நாள். இந்த பாசுரத்தை நாம் ஸ்மரணம் செய்யும் பொழுது, பாராயணம் செய்யும் பொழுது நமக்குள் பல கேள்விகள் ஏன் 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 என்று கேட்கும். அப்படி கேட்கக்கூடிய முதல் கேள்வி, இந்த பாசுரம் ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிக்கிறது? புல்லும் சிலம்பின கான் அப்படின்னு ஆரம்பிக்குது. எடுத்த உடனேயே புல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம புல்லும், அதாவது புல்லுன்னா பட்சிகள், பறவைகள். இப்ப பறவைகளும் சத்தமிடுகின்றன, பறவைகளும் எழுந்து விட்டன அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அப்ப இதற்கு முன்னாடி யார் வந்திருக்காங்க, யார் எந்திரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்ப இங்க யாரை குறிப்பிட்டால், ஆண்டாள் யாரையுமே குறிப்பிடவில்லையே, அப்புறம் எப்படி புல்லும் என்று சொன்னால் என்றால், இவர்கள் அனைவரும் எழுந்து வந்து விட்டார்கள் இல்லையா? அப்ப நாங்கள் வந்திருக்கிறோம் சொல்லிட்டு புல்லும் சிலம்பினகான், பறவைகளும் சப்தமிடுகின்றன அப்படின்னு சொல்றதுக்காக சொன்னாலாம். சரி, அடுத்தது என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அவள் என்னவெல்லாம் சொல்லி சொல்லி சொன்னாள், அவள் அதற்கு என்ன பதில் சொன்னாள் அப்படிங்கிறதுக்கு இதுல அழகா ஒருத்தங்க பேசுறாங்க, அதுக்கு பதில், ஒரு பேச்சு ஒரு பதில். அப்படி எந்த வாக்கியங்கள் இதுல இருக்கு அப்படின்னா, பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கலிய காலோச்சி. இது நம்ம படிக்கும் பொழுது அப்படியே ஒரு வாக்கியமா படிச்சுட்டு போவோம். ஆனா இதுல எப்படின்னா, அவள் கேட்கிறாளாம், உள்ளே இருக்கக்கூடிய வெண்பிள்ளை, கண்ணனை பற்றி நீங்கள் சொல்கிறீர்கள், யார் எழுந்து விட்டார்கள், இங்கே சூரியன் உதயமாகிவிட்டதா, இதை நான் எப்படி நம்புவது அப்படிலாம் கேட்கும் பொழுது ஒவ்வொன்றா இவள் சொல்லிக்கொண்டே வருகிறார். பாரு, பறவைகள் எழுந்து விட்டன அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, புல்லரையன் கோயிலில் வெள்ளை வெளிசங்கின் சப்தம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க விஸ்வரூப தரிசனத்திற்கு சங்கின் சத்தம் உனக்கு கேட்கவில்லையா அப்படின்னு சொன்னா அவ ஒத்துக்கவே கிடையாது. வேற ஏதாச்சும் சொல்லுங்க அப்படின்னு சொல்ற. அவள் ஆண்டாள் சொல்லி சொல்லி பார்க்கிறாள். அடுத்தது என்ன செய்கிறாள்? ஒரு பயம் காண்பிக்கிறாள். எப்படி? கண்ணன் யார் தெரியுமா? பேய்முலை நஞ்சு அப்படின்னு சொல்றா. அதாவது பூதனையிடம் நஞ்சுண்ட பாலை குடித்தவன் இல்லையா, அதற்கு தோழி சொல்கிறாளாம், உண்டு, எப்போது ஆகிவிட்டதே, அதற்கென்ன இப்பொழுது என்று சொன்னாலாம். அடுத்ததாக என்ன சொல்கிறாள்? கள்ளச்சகடம் கலக்கழிய, அந்த சகடாசுரனை அவன் என்ன செய்தான் தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே கள்ளச்சகடம் தான் இவ சொல்றா. உடனே அவள் என்ன சொல்கிறாள்? உள்ளே இருக்கக்கூடியவன் கலக்கழிய காலோச்சி, அவன்தான் காலால் உதைத்து கொன்று விட்டானே, அதற்கு என்ன அப்படின்னு சொல்கிறாளாம். இப்படி ஒவ்வொன்றாக சொல்லி சொல்லி எழுப்பி பார்த்தாலும் எழும்பவில்லை. அடுத்ததாக என்ன சொல்கிறார்கள்? சொல்லுவோம் இல்லையா, சாமதான பேத தண்டம் என்று முதலில் கெஞ்சி பார்க்கிறார்கள். அடுத்தது பயமுறுத்தி பார்க்கிறார்கள். அடுத்தது அவனுடைய பெருமையை எப்படி சொல்கிறார்கள் என்றால், வெள்ளத்தரவில் துயிலமந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அப்படின்னு சொல்றாங்க. இங்க வெள்ளத்தரவு துயிலமந்த வித்து யாரு? ஆதிசேஷன் மேல அந்த படுத்திருக்கக்கூடிய அந்த பகவான். சரி, இங்க முனிவர்களும் யோகிகளும் சொல்லிட்டு அது என்ன மெல்ல எழுந்து அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும். இது ஏன் மெல்ல எழுந்து, எந்திரிச்சோட சடார்னு எந்திரிக்க மாட்டாங்களா அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? என்ன என்றால், சதா சர்வ காலமும் அந்த ஹரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாமத்தையும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், அந்த பகவானையும் நெஞ்சில் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது எப்படி எழ வேண்டுமாம்? ஒரு கர்ப்பிணி பெண் தன் கர்ப்பத்தில் அந்த சிசுவை சுமந்து கொண்டிருக்கும் பொழுது எப்படி மெல்ல எழுவாள் இல்லையா, அதுபோல் இவர்கள் மெல்ல எழுந்து அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன முனிவர்கள் யோகிகள் ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு கேள்வி நம்மளுக்கு வரும். முனிவர்கள் அப்படின்னு சொல்றவங்க ஓரிடத்தில் இருந்து சதா சர்வ காலமும் பகவானின் நாமத்தை சொல்லி ஸ்மரணம் செய்து கொண்டிருப்பவர்கள். யோகிகள் அப்படிங்கிறவங்க யாரு? எப்பொழுது பார்த்தாலும் ஓடி ஓடி அந்த பகவானுக்கு கைங்கரியம் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆக இப்படியெல்லாம் சொல்லித்தான் இவள் அந்த உள்ளே இருக்கக்கூடிய வெண்ணை எழுப்புகிறாள். அது சரி, முக்கியமான ஒரு சந்தேகம், எதற்காக பில்லா என்று சொன்னாள்? ஏனென்றால் இவள் ஒன்றும் பெரியவில்லையே, இவளும் சிறுமிதானே. அப்படி இருக்கும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய அந்த சிறுமியை எதற்கு இவள் பில்லா என்று சொன்னாள்? அரியா பருவம் நம்ம சொல்லுவோம், அப்ப இவள் மட்டும் என்ன அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? அப்படி கிடையாது. இங்க அரியா பருவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அவளுக்கு கண்ணனை தெரியும்,
பக்தி செய்ய தெரியும். ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்று சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது? பக்தர்களோடு சேர்ந்து அவனை ஸ்மரணை செய்ய வேண்டும், அவனுடைய நாமத்தை சொல்ல வேண்டும், இப்படியெல்லாம் சத்சங்கத்தில் இருக்க வேண்டும் என்ற விஷயம் அவளுக்கு தெரியவில்லை. அதனால் தான் அவளை பிள்ளாய் என்று சொன்னார். இப்படி இத்தனை ஏன் என்ற கேள்விக்கும் அழகாக ஒரு பதிலை சொல்லி நமக்கு ஒரு அற்புதமான பாசுரத்தையும் ஆண்டாள் நமக்கு கொடுத்தார். மகா பெரியவா சரணம்.